ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மி டெய்லர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தையல் தொழில் வந்து ரொம்ப புனிதமான தொழிலுங்க. அந்த தையல் தொழில் தான் எனது அடையாளம் அப்படிங்கிறதா இந்த டாபிக். இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஒரு சில வரியில் வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலோட நேம் பார்த்திங்கன்னா விஷ்மி டெய்லர். இது வந்து எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, டெய்லரிங் ஃபார் பிகினர்ஸ். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்களால கற்றுக்க முடியாது. இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ என்கிட்டயே டெய்லரிங் கிளாஸ் வர்றவங்க பார்த்திங்கன்னா 10 பேர் என்கிட்ட கிளாஸ்க்கு வர்றாங்கன்னா அதில் 3 பேர் 4 பேர் தாங்க டெய்லரிங்கை வந்து பர்ஃபெக்டாக முடித்து ஒரு டெய்லராக வந்து இன்னொரு இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 6 பேர் என்ன ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து கீப்பப் பண்ண முடியலை. அந்த டைமுக்கு வந்து வர முடியாது. ஒரு சில பேர் ரொம்ப லாங்கில் இருப்பாங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்து வர முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைங்க வச்சுருப்பாங்க, குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம வந்து வர முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம எவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க அது வந்து ஆசை அடைய முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சில ரீசன்ஸ் இப்போ நான் சொன்னேன்ல, அந்த இது மோஸ்ட்லி ரீசன் பார்த்திங்கன்னா டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப 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 பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணி நம்ம தைக்க முடியும். ஒரு சாதாரண துணியை ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து முதல்ல ரொம்ப பொறுமை முக்கியம், 2வது பக்குவம் முக்கியம், 3வது பார்த்திங்கன்னா ஒரு சில நுணுக்கங்கள். நம்ம வந்து ஏனோ தானோன்னு கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபிட் பண்ணணும், அவங்க வந்து ஒரு சில கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணி போடணும்னா அதில் சில நுணுக்கங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி தாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கொண்டு வர்றோம். டெய்லரிங்கை பொறுத்தளவு நம்ம வீட்டில் இருந்தே நம்மளால் சம்பாதிக்க முடியும். யாரோட தயவும் இல்லாமல் நம்மளோட சொந்த காலில் வந்து நிற்க முடியும். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். 2வது நம்ம குழந்தைங்களையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாம். எந்த டைம்னாலும் நம்ம வந்து வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் நமக்கும் வந்து ஒரு வருமானம் வரும். அந்த மாதிரி வந்து நம்மளோட தொழிலை வந்து முன்னேற்றி வந்து நம்ம கொண்டு போகலாம். இதனால என்ன கிடைக்குது? வெளியில் போகிறவங்களுக்கும் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தையல் தொழில் வந்து ரொம்ப புனிதமான தொழிலுங்க. நான் வந்து இந்த தையல் தொழில் பண்ணுறதுனால சொல்கிறேன். இந்த பிறவியில் எனக்கு வந்து நான் டெய்லராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. இந்த சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தையல் தொழிலை ரொம்ப சாதாரண வேலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தா அது ஒரு சாதாரண வேலை கிடையாதுங்க. அது ரொம்ப பெரிய கலை. அந்த கலை வந்து எல்லாத்துக்கும் வந்து வராதுங்க. ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் வரும். ஒரு துணியை மட்டும் சாதாரண ஒரு துணியை எடுத்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய திறமை. நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஊசி நூல் மட்டும் இல்லைங்க, அது பெரிய கருவி அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை மாற்ற சக்தியே வந்து அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய பொட்டிக்கோ வச்சுருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டியூட் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தையல் மிஷினில் தான் அவங்களோட கேரியரை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் தையல் தொழிலில் நம்ம சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெருசு. இப்போது தையல் தொழில்னால் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மனநிறைவு கிடைக்கிது. ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு சாரீ எடுக்கிறாங்க. அந்த சாரியை இப்படி ப்ளவுஸ் தைச்சி போட்டால் நல்லா இருக்கும்னு அவங்க மைண்டில் ஒரு திங்கிங் வருது. அதை நம்ம மைண்டில் இறக்கி இந்த மாதிரி ப்ளவுஸ் வேணும்னு சொல்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம தைச்சி அவங்ககிட்ட கொடுக்கும்போது நமக்கே அந்த ப்ளவுஸை பார்த்தா அவங்க கேட்ட மாதிரி நம்ம தைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மன நிறைவு வந்து இந்த தொழிலில் வந்து நமக்கு கிடைக்குங்க. அவங்க கேட்டதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மன நிறைவு வருங்க. 2வது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சதுக்கு உண்டான ஊதியமும் வந்து நமக்கு கிடைக்குங்க. வருமானமும் வந்து நமக்கு கிடைக்குங்க 2வது. 3வது பார்த்திங்கன்னா,
தன்னம்பிக்கை வந்து கிடைக்குங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் இனிமேல் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. ஸோ அதனால் தையல் தொழில் தான் எனது அடையாளம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.